மயிலாடுதுறையில ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் திறந்தாங்க. திறந்த அடுத்த நாளே எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம நம்ம மக்கள் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பேரலஸ் தியேட்டருக்கு எதிர்த்தாப்புல இருந்த பஸ் ஸ்டாண்டிங் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மணக்குடி பகுதியில உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூருக்கு போகக்கூடிய பேருந்துகள் தொடர்ச்சியா இயக்கப்பட்டு வருது. மயிலாடுதுறை நகர்ல உள்ள பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம மாவட்டத்துக்குள்ள போற பேருந்துகள் மற்றும் நகர் பகுதிகளுக்கு போற பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. ஆனா இதெல்லாம் முறைப்படி இயங்குதானா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எந்த பேருந்து எப்படி போகுதுங்கிற ரூட்டை இன்னும் பல பேருக்கு தெரியாம இருக்கு. பழைய பேருந்து நிலையத்துல ஒரு சில பேருந்து மணக்குடி பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு தான் மறுபடியும் டவுனுக்கு வந்து மத்த ஊருக்கு போகுது. மக்களும் நிழற்குடைகள் இல்லாத இடத்துல சாலையில நின்று பேருந்துல ஏறி செல்ல வேண்டிய நிலைமையும் இருக்கு. ரீசெண்டா நகராட்சி சார்பில் ஒரு அறிவிப்பு பலகை வெளியிட்டு அது பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அவசரமா பேருந்து நிலையத்தை திறந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம்னு மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த பேருந்துகள் எப்படி இயங்கும், எந்த வழித்தடத்துல இயங்கும்னு முறையான பத்திரிகை செய்தி இது தொடர்பா வெளியிட்டாலே போதும் இவ்வளவு பெரிய பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். மக்களும் கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த பேருந்து நிலைய மாற்றத்தினால நீங்க சந்திச்ச கஷ்டத்தை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரி நம்ம மயிலாடுதுறை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம மயிலவேல் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.